புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால் தான் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்படும் என பிடிவாதமாக இருப்பது சரியல்ல என மத்திய அரசுக்கு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் எச்சரித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே உள்ள காரணை கிராமத்தில் பஞ்சமி நில மீட்பு போராட்டத்தில் இறந்தவர்களுக்கு நினைவஞ்சலி கூட்டம் கடந்த 2012ஆம் ஆண்டு நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தனியார் நிலம் வழியாக சென்றனர். அப்போது தனியார் நிலத்தை சேதப்படுத்தியதாக தீபன் சக்கரவர்த்தி என்பவர் அளித்த புகாரின் பேரில் மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் திருமாவளவன் உள்ளிட்ட 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் திருமாவளவன் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜரானார். வழக்கு விசாரணையை அக்டோபர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் நினைவஞ்சலி செலுத்த சென்றபோது காவல்துறையினர் பொய் வழக்கு புனைந்ததாக கூறினார். துணை முதலமைச்சர் பதவி என்பது முதலமைச்சரின் தனிப்பட்ட அதிகாரம் என்றும் அதில் யூகத்தின் அடிப்படையில் கருத்து கூற எதுவும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதி ஒதுக்கப்படும் என பிடிவாதமாக இருப்பது சரியல்ல என்று கூறிய திருமாவளவன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிரட்டல் அரசியலில் மத்திய அரசு ஈடுபடுவதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதாக உறுதியளிக்க வேண்டும். அப்போதுதான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற நிதியை நாங்கள் விடுவிப்போம் என்று சொன்னார். அதை நான் மக்களவையிலேயே சுட்டிக்காட்டி கண்டித்திருக்கிறேன். மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது. நடைமுறைப்படுத்தவோ அல்லது நடைமுறைப்படுத்தாமல் தவிர்க்கவோ ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. பல மாநிலங்களில் அது நடைமுறைப்படுத்த முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இவ்வாறு ஒரு மிரட்டல் அரசியலில் ஒன்றிய அரசு ஈடுபடுவது உண்மையான கண்டனத்திற்குரியது. நிறுத்தி வைக்கப்பட்ட கல்வி மேம்பாட்டுக்கான நிதியை உடனே தர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்.